இன்னைக்கு வீடியோல நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதமோட கம்ப்ளீட் ரோட் மேப் பத்தி தான் பார்க்க போறோம். இது எந்த ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ்க்குமே சூட் ஆகும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஐடி கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையா இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ் கம்பெனி அண்ட் அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ் தான் அவங்க எந்த ஓன் ப்ராடக்ட்டும் அவங்க டெவலப் பண்ண மாட்டாங்க. வேற கம்பெனிஸ் கிட்ட இருந்து தான் ப்ராஜெக்ட் வாங்கி அவங்க செய்வாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85% வந்து உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், சிடிஎஸ் அண்ட் தென் இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்ம சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ்னு சொல்லலாம். அண்ட் தென் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் அப்படின்னா அவங்க ஓன் ப்ராடக்ட்டை அவங்க டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் வந்து கேட்பாங்க. எக்ஸாம்பிள் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட், மெட்டா அண்ட் தென் ட்விட்டர் இந்த மாதிரி கம்பெனிஸை வந்து நம்ம ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்னு சொல்லலாம். ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து 3 டிவிஷனாக பிரிச்சிருக்கேன். என்னன்னா பிகினர்ஸ், இன்டர்மீடியேட் அண்ட் தென் அட்வான்ஸாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் தென் அல்காரிதம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் எதனால் நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் டைம் காம்ப்ளெக்சிட்டி, கோடை வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நீங்கள் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் வந்து நீங்கள் படிப்பீங்க. அண்ட் தென் அரேஸ் அண்ட் தென் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் அரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து உங்களுக்கு அதில் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அண்ட் தென் பேசிக் ஜாவா ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து அரேஸையும் ஸ்ட்ரிங்ஸையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நிறையா வந்து அரேஸ்லையும் ஸ்ட்ரிங்ஸ்லையும் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து ரிகர்ஷன்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள். இதை வந்து நிறைய பேர் வந்து கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரிகர்ஷன்னா ஒரு மெத்தட் தண்டதானே வந்து கூப்பிட்டுக்கிறது பேர் தான் ரிகர்ஷன். இதை வந்து நீங்கள் ஈஸியாக டீகோட் பண்ணாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் எப்படி வந்து ரிகர்ஷன் வந்து கால் ஆகுது, எப்படி அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, அந்த வேல்யூ போய்ட்டு அந்த மெத்தடில் எப்படி சேவ் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் ரிகர்ஷனில் வந்து ஈஸியாக வந்து டீகோட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டு லிஸ்ட் இருக்குது, ஸ்டாக் இருக்குது, கியூ இருக்குது. இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்மீடியேட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் தென் ஹேஷ் டேபிள் வந்து ஹேஷிங் எப்படி நடக்குது அப்படின்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து சார்ட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான சார்ட் இருக்குது. குயிக் சார்ட், மெர்ஜ் சார்ட் அண்ட் தென் ஹீப் சார்ட். இந்த 3 சார்ட்டுமே ரொம்ப முக்கியம். சார்ட் பண்ணி எப்படி வேல்யூஸ் வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்கன்றது வந்து நீங்கள் இதில் பார்ப்பீங்க. அண்ட் தென் சர்ச்சிங் அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான சர்ச் இருக்குது. என்னென்னா பைனரி சர்ச், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அண்ட் தென் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். இந்த மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் வந்து இந்த பிகினர்ஸ் லெவலையும் இன்டர்மீடியேட் லெவலையும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ்டுக்கு போங்க. எதனால் அப்படின்னா நீங்கள் இது ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து அட்வான்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறையா ப்ரோக்ராம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்கள் அட்வான்ஸ்க்கு போகலாம். ஸோ அட்வான்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎல் ட்ரீஸ், பைனரி ட்ரீஸ், ரெட் பிளாக் ட்ரீஸ், பி ட்ரீஸ்ன்னு சொல்லி 4 வகையான ட்ரீஸ் இருக்குது. இந்த 4மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கிராஃப்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம கூகுள் மேப்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கிராஃப்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்வான்ஸ் லெவலில். அண்ட் தென் ஹீப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஹீப் அண்ட் தென் மேக்ஸிமம் ஹீப் இருக்குது. அதையும் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த பேக் ட்ராக்கிங் தான் மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ், அதாவது ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ பேக் ட்ராக்கிங்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு எக்ஸ்ட்ரா டைம் போட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டைனமிக் ப்ரோக்ராமிங் இதுவுமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஸோ இதையும் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. டைனமிக் ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி நிறையா வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கெலாம் வந்து எனக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிகினர்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் இது வந்து ஒரு 3 மந்த்ஸாக தேவைப்படும். இதுக்கு 3 மந்த்ஸ் வந்து நீங்கள் பிகினர்ஸ் லெவலில் வந்து நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினராக இருக்கீங்க, நீங்கள் வந்து எனக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 மந்த்ஸ் வந்து இது எடுத்துக்கும். இல்லை எனக்கு ஆல்ரெடி வந்து ஐடியா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸோட கொஞ்சம் கம்மியாகலாம். அண்ட் தென் இன்டர்மீடியேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்டர்மீடியேட்டுக்கு 4 மந்த்ஸாக தேவைப்படும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. லிங்க்டு லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, கியூன்னு சொல்லிட்டு இருக்குது. அதிலே வந்து சார்ட்டிங் அல்காரிதம், சர்ச்சிங் அல்காரிதம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் நிறையா ப்ரோக்ராம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 4 மந்த்ஸ் தேவைப்படலாம். அண்ட் தென் அட்வான்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு 5 மந்த்ஸாக தேவைப்படும். எதனால் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து நிறையா வந்து காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸ் தான் இருக்குது. இந்த ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் தான். கிராஃப்ஸு, ஹீப்ஸு, பேக் ட்ராக்கிங், டைனமிக் ப்ரோக்ராமிங் இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டும் அண்ட் தென் எக்ஸ்ட்ரா டைமும் போடுற மாதிரி இருக்கும். அப்படின்றப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5 மந்த்ஸாக தேவைப்படும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ரோட் மேப் ஃபார் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். பட் இதை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேசிக் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறையா ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாவா லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜாவாவில் இருக்க பேசிக் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறையா ஒர்க் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அரேஸ் அண்ட் தென் ஸ்ட்ரிங்ஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை. See you. Bye.